قال عبد الله بن مسعود رضي الله عنه من أحب القرآن فقد أحب الله من أحب القرآن فقد أحب الله யார் குர்ஆனை நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை நேசித்து விட்டார். குர்ஆனை யார் நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார். அப்ப குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள். எந்த அளவு நேசத்தில் உயர்ந்து செல்கிறார்களோ அந்த அளவு அல்லாஹ்வை அவர்கள் நேசிக்கிறார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் அஷ்-ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது அஸ்-சுன்னா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதே கருத்தை தான் சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய செய்தி சொல்கிறது. சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மன் அஹப்பல் குர்ஆன், யார் குர்ஆனை நேசிக்கிறாரோ ஃபகத் அஹப்பல்லாஹ், அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார். குர்ஆனை நேசிக்கிறார். குர்ஆனை நேசிக்கிறேன்னா நான் குர்ஆனை நேசிக்கிறேன், என்னை பக்கத்தில் தான் குர்ஆன் இருக்கணும், அப்படி அந்த அர்த்தம் அல்ல. அந்த குர்ஆனோடு அவர் உறவை பலப்படுத்துகிறார், ஓதுகிறார், விளங்குகிறார், அமல் செய்கிறார், குர்ஆன் சொல்லுகின்ற ஏவல் விலக்கல்களை எடுத்து செயல்படுத்துகிறார். இப்படி குர்ஆனை யார் நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார் என்பதாக சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன கருத்தை இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது ஷுஅபுல் ஈமானிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது ஷுஅபுல் ஈமான் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்.